வணக்கம். இன்னைக்கு நாம எந்த ஒரு பிசினஸுக்கும் இதய துடிப்பாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 2 விஷயங்களை ஆழமா அலச போறோம். நீங்க ஒரு பெரிய கம்பெனியை நடத்துறவரா இருக்கலாம், இல்லனா பிசினஸ் உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிறவரா இருக்கலாம். எண்களை சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இது வெறும் எண்களை பத்தினது கிடையாதுங்க, அந்த எண்கள் நமக்கு சொல்ற கதையை பத்தினது. இந்த ஆழமான அலசல்ல நிதி மற்றும் கணக்கியல், அதாவது ஃபைனான்ஸ் அண்ட் அக்கவுண்டிங், இந்த 2 மாபெரும் தூண்களை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க. எந்த ஒரு பிசினஸ் எடுத்தாலும் அங்க ரொம்ப அடிப்படையான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும். அது என்னன்னா, பணத்திற்கு என்ன நடக்கிறது? ஒரு கம்பெனிக்குள்ள பணம் எப்படி உள்ள வருது, எப்படி வெளியே போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த நிறுவனத்தோட உயிர்நாடி. இதை புரிஞ்சுக்க நீங்க ஒரு காரை ஓட்டுறதா கற்பனை செஞ்சுக்கோங்க. பாதுகாப்பா பயணிக்க உங்களுக்கு 2 விஷயங்கள் தேவை இல்லையா? ஒன்னு, நீங்க எந்த வேகத்துல போறீங்க, எவ்வளோ எரிபொருள் இருக்குன்னு காட்டுற டேஷ்போர்டு. 2வது, உங்க வண்டியை சரியான திசையில செலுத்துற ஸ்டீரிங் வீல். இந்த 2ம் இல்லாம உங்களால 1 மைல் கூட நகர முடியாது. பிசினஸும் அதே மாதிரி தாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். பகுதி 1. பண மேலாண்மை இரட்டையர்கள். நிதி மற்றும் கணக்கியல், இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். நிதி, அதாவது ஃபினான்ஸ் அப்படின்னா பணத்தை நிர்வகிக்கிறது, புது முதலீடுகளை பண்றது, பட்ஜெட் போடுறது, எதிர்காலத்துக்கு பிளான் பண்றது. சுருக்கமா சொல்லணும்னா, நாம முன்னாடி பேசின காரோட ஸ்டியரிங் வீல் இதுதான். இது எப்பவுமே எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும். இன்னொரு பக்கம் கணக்கியல், அதாவது அக்கவுண்டிங். இது நடந்து முடிஞ்ச பரிவர்த்தனைகளை துல்லியமா பதிவு செஞ்சு அதை ரிப்போர்ட்டா மாத்துறது. இது காரோட டேஷ்போர்டு மாதிரி. எவ்வளோ பணம் இருக்கு, பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் நமக்கு அப்பட்டமா காட்டிடும். ஸ்டியரிங் இல்லாம சரியான திசையில போக முடியாது. அதே போல டேஷ்போர்டு இல்லாம வண்டியோட நிலைமை என்னன்னு நமக்கு தெரியாது. சரி, இப்போ இந்த கணக்கியல் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். அக்கவுண்டிங்கிறது ஏதோ சும்மா உட்காந்து எண்களை கூட்டி கழிக்கிற வேலை கிடையாது. அது ஒரு முறையான கச்சிதமான 3 படிகளை கொண்ட ஒரு சிஸ்டம். முதல் படி பதிவு செய்தல். கம்பெனியில் நடக்கிற ஒவ்வொரு ரூபா வரவையும் செலவையும் ஒன்று விடாமல் துல்லியமா பதிவு செய்யணும். 2வது, சுருக்கி உரைத்தல். மாச கடைசியில ஆயிரக்கணக்கான கணக்குகளை பார்த்து நாம எந்த முடிவும் எடுக்க முடியாது இல்லையா? அதனால அதை புரிஞ்சிக்கிற மாதிரி சுருக்கணும். 3வது, அறிக்கையிடுதல். சுருக்கப்பட்ட தரவுகளை முறையான ரிப்போர்ட்டா தயாரிச்சு நிர்வாகத்துக்கிட்ட கொடுக்கறது. இந்த 3 படிகள் தான் எந்த ஒரு வணிகத்தோட தரவு கட்டமைப்புக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான அடித்தளம். பகுதி 2. வெவ்வேறு இலக்குகள் ஆனா ஒரே நோக்கம். நிதி, கணக்கியல், இந்த 2ம் வேற வேற திசையில பயணிக்கிற மாதிரி தோணலாம். ஆனா 2ஓட அல்டிமேட் டார்கெட் ஒண்ணுதான். அது பிசினஸோட வெற்றி மற்றும் நிலைத்தன்மை. நிதியோட நோக்கங்களை பாருங்களேன். செல்வத்தை எப்படி அதிகப்படுத்துறது, பட்ஜெட்டை எப்படி கையாள்றது, ரிஸ்கை எப்படி குறைக்கிறதுன்னு ரொம்ப வேகமாவும் சுறுசுறுப்பாவும் யோசிக்கும். ஆனா கணக்கியலோட நோக்கங்கள் ரொம்ப நிதானமானது. பதிவேடுகளை சரியா பராமரிக்கிறது, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடக்கிறது, சரியான ரிப்போர்ட் கொடுத்து முடிவெடுக்க உதவுறதுன்னு ரொம்ப மெத்தடிக்கலா செயல்படும். ஒன்னு வேகமா வளர நினைக்குது, இன்னொன்னு அந்த வளர்ச்சிக்கான வலுவான சட்டப்பூர்வமான அடித்தளத்தை அமைச்சு தருது. 2 சேர்ந்தாதான் மேஜிக் நடக்கும். பகுதி 3. கணக்கியலின் வகைகள். இப்போ நாம அந்த டேஷ்போர்டுக்குள்ள இருக்கிற வெவ்வேறு டயல்களை உற்று நோக்கலாம். கணக்கியல்லையே 4 முக்கியமான பிரிவுகள் இருக்கு. 1, நிதி கணக்கியல். இது கம்பெனிக்கு வெளியே இருக்கிற முதலீட்டாளர்களுக்கும் வங்கிகளுக்கும் நாம எப்படி செயல்படுறோம்னு காட்டுறது. 2, மேலாண்மை கணக்கியல். இது கம்பெனிக்கு உள்ள இருக்கிற மேலாளர்கள் தினசரி பிசினஸ் முடிவுகள் எடுக்க உதவுறது. 3, செலவு கணக்கியல். ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு துல்லியமா கண்டுபிடிக்கிறது. 4வது ரொம்ப முக்கியமானது, வரி கணக்கியல். அரசாங்க சட்டங்களுக்கு உட்பட்டு சரியா வரியை கணக்கிட்டு கட்டுறதுக்கான பிரிவு. இது ஒவ்வொன்றும் பிசினஸை மானிட்டர் பண்ற தனித்தனி மீட்டர்கள் மாதிரி. பகுதி 4. 3 முக்கிய அறிக்கைகள். இவ்ளோ வேலைகள் செஞ்சு நாம எதை உருவாக்க போறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கான விடைதான் நிதி அறிக்கைகள். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பிசினஸ்ல நடந்த எல்லா பரிவர்த்தனைகளையும் அழகா சுருக்கி அக்கவுண்டிங் துறை மூலமா தயாரிக்கப்படுற அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் தான் இந்த நிதி அறிக்கைகள். இந்த ரிப்போர்ட் மட்டும் இல்லைன்னா ஒரு கம்பெனி எந்த நிலைமையில இருக்குன்னு அந்த கம்பெனியோட ஓனருக்கே தெரியாம போயிடும். சரி, எந்த ஒரு பிசினஸ் லீடரும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த 3 முக்கிய அறிக்கைகள் என்னென்ன தெரியுமா? முதலாவது, இருப்புநிலை குறிப்பு, அதாவது பேலன்ஸ் ஷீட். ஒரு குறிப்பிட்ட நாள்ல கம்பெனிக்கு எவ்வளோ சொத்து இருக்கு, எவ்வளோ கடன் இருக்குன்னு காட்டுற ஒரு புகைப்படம் மாதிரி இது. 2வது, லாப நட்ட அறிக்கை. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல நாம லாபம் பார்த்திருக்கோமா இல்ல நஷ்டம் அடைஞ்சிருக்கோமான்னு காட்டுறது. 3வது, பணப்புழக்க அறிக்கை அல்லது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். லாபம் இருக்கலாம், ஆனா கையில காசு இருக்காது. பிசினஸ்ல இது சகஜம். உள்ள எவ்வளோ காசு வந்துச்சு, வெளியே எவ்வளோ காசு போச்சுன்னு அப்பட்டமா காட்டி கொடுக்குற உண்மையான ரிப்போர்ட் இதுதான்.
இவ்ளோ மெனக்கெட்டு இந்த ரிப்போர்ட் எல்லாம் ஏன் ரெடி பண்ணணும்? ஏன்னா இந்த டேட்டா இல்லாம உங்களால ஒரு சின்ன முடிவை கூட சரியா எடுக்க முடியாது. இது பிசினஸோட செயல்பாட்டை கண்காணிக்க உதவுது. அதாவது போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம நல்லா பண்ணிருக்கோமான்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து செலவுகளை கட்டுப்படுத்த உதவுது. எந்த இடத்துல காசு வீங்காகுதுன்னு கண்டுபிடிச்சு அதை உடனே நிப்பாட்டலாம். இது எல்லாமே சேர்ந்து இறுதியா உங்களுக்கு எதுக்கு உதவுதுன்னா சரியான முடிவுகளை எடுக்க. இருட்டுல கண்ணை மூடிட்டு அம்பு விடுறதுக்கும் வெளிச்சத்துல இலக்க சரியா பார்த்து குறி வைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது. பகுதி 5 எண்களை வேலைவாய்ப்புகளாக மாற்றுதல். இப்போ நாம கொஞ்சம் நிஜ உலகத்துக்கு வருவோம். இந்த டேஷ்போர்டையும் ஸ்டியரிங்கையும் யார் இயக்குறது? இந்த எண்களை நிர்வகிக்கிற திறமை உங்களுக்கு இருந்தா உங்களுக்காகவே பல சூப்பரான தொழில் வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. எண்களை சரியா பதிவு செய்யற கணக்காளர், டேட்டாவை அனலைஸ் செஞ்சு எதிர்காலத்தை கணிக்கிற நிதி ஆழ்வாளர், கணக்குகள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ற தணிக்கையாளர், பெரிய முதலீடுகளை கொண்டு வர்ற முதலீட்டு வங்கியாளர், அப்புறம் வரிகளை சரியா கையாள்ற வரி ஆலோசகர். இந்த ஒவ்வொரு பதவியும் ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு அச்சாணி மாதிரி செயல்படுது. நாம இந்த அலசலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல இருந்து கிடைக்கிற ரொம்ப தெளிவான முடிவு என்ன தெரியுமா? நிதி மற்றும் கணக்கியல், இந்த ரெண்டும் இல்லாம எந்த ஒரு பிசினஸும் வளரவும் முடியாது, மார்க்கெட்ல நிலையா நிக்கவும் முடியாது. கணக்கியல் கொடுக்கிற கடந்த கால தரவுகள் இல்லாம நிதியால எதிர்காலத்தை சரியா பிளான் பண்ண முடியாது. அதே போல நிதியோட இலக்குகள் இல்லாம கணக்கியல் வெறும் பழைய எண்களை எழுதி வைக்கிற நோட்டு புத்தகமா மாறிடும். பிசினஸோட வளர்ச்சிக்கும் அதோட நிதி நிலைத்தன்மைக்கும் இந்த ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டு இந்த அலசலை நிறைவு செய்ய விரும்புறேன். யோசிச்சு பாருங்க, உங்க பிசினஸ் கண்மூடித்தனமா பயணிக்குதா? நீங்க உங்க அக்கவுண்டிங் டேஷ்போர்டை சரியா கவனிக்கிறீங்களா? உங்க ஃபினான்ஸ் ஸ்டியரிங் உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கா? இந்த ரெண்டுல ஒன்னு சரியா வேலை செய்யலனா கூட நீங்க கண்ணை கட்டிக்கிட்டு ஹைவேஸ்ல வண்டி ஓட்டுறதுக்கு சமம். கண்டிப்பா இந்த தகவல்கள் எல்லாமே உங்க பிசினஸ் புரிதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்குன்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்க டேஷ்போர்டையும் ஸ்டியரிங்கையும் சரியா கையாளுங்க.